ஹோர்முஸ் நீரிணை நோக்கி சென்ற 3 கப்பல்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலையில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். இலங்கைக்கு அவசர உதவியாக இந்தியாவில் இருந்து கணிசமான அளவு எரிபொருள் அனுப்பப்பட இருக்கிறது. அது குறித்த விவரங்களையும், மட்டக்களப்பு நெல்லிக்காடு கிணறு சம்பந்தமாக, அதாவது அந்த கிணத்துக்குள் பெண்கள் கடத்தப்பட்டு வீசப்படுவது சம்பந்தமாக சில புதிய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஹோர்முஸ் நீரிணை எங்களுடைய எதிரிகளுக்கு மூடப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவர்களுடைய நட்பு நாடுகளுக்கும் மூடப்பட்டிருக்கிறது என்றதை ஈரான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருது. இருந்த போதிலும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இல்லை ஹோர்முஸ் நீரிணை திறந்துதான் இருக்குது, நீங்கள்லாம் போக பயப்படுறீங்களே தவிர மற்றபடி அது திறந்துதான் இருக்கு என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரார். எனவே அவருடைய கதையை நம்பி இன்று 3 கப்பல்கள் சென்றதாக சொல்லப்படுகிறது. அந்த 3 கப்பல்களுமே உடனடியாக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை பக்கம் பெறவே கூடாது சொல்லி ஈரானிய தரப்பால் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதோட இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கதையை கேட்டுக்கொண்டு இங்கே வர வேண்டாம், இந்த பக்கமே வரக்கூடாது சொல்லி. அதாவது ஈரானினுடைய எதிரி நாடுகளுக்கு அனுமதி கிடையாது, நட்பு நாடுகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அந்த நட்பு நாடுகளும் ஒரு சில அனுமதிகளை பெற்று அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸை முடிச்சு கொண்டு போகலாம் என்று சொல்லி, அந்த வகையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 3 கப்பல்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஹோர்முஸ் நீரிணை பிரச்சனை என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போய்கொண்டிருக்குது. அந்த நீரிணையை திறக்க முடியாத காரணத்தால் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக போர் நிறுத்தங்களை அறிவித்து கொண்டு வரார். 2 நாட்கள், 5 நாட்கள், 10 நாட்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இப்போ 5 நாட்கள் என்று சொன்னால் 5 நாட்கள் முடியக்குள்ள ஹோர்முஸ் நீரிணையை திறக்கணும் என்றதான் நிபந்தனை. ஈரான் திறக்கவே மாட்டோம் என்று சொல்லியாச்சு. அப்போ அதனால இன்னும் ஒரு 10 நாள் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 நாள் முடியவும் திறக்கல என்று சொன்னால் எப்படியுமே திறக்க போகிறது இல்லை, திருப்பி இன்னும் நாட்கள் நீடிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இப்படியாக மிக பெரும் சிக்கலாக மாறியிருக்கிறது சர்வதேச அரங்கில் இந்த ஹோர்முஸ் நீரிணை. இந்தியாவிடமிருந்து அவசர உதவியாக 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் நாளை 28ஆம் தேதி இலங்கைக்கு வர இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இது ஒரு அவசரகால உதவியாக இந்திய தரப்பால் செய்யப்படுது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் இடையிலான ஒரு அவசர தொலைபேசி உரையாடல் கடந்த 24ஆம் தேதி இடம்பெற்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த தொலைபேசி உரையாடலில் இந்தியா வாக்குறுதி வழங்கியிருந்தது, இலங்கையை நாங்கள் கஷ்டப்பட விட மாட்டோம், இலங்கைக்கு தேவையான அவசர உதவிகளை எப்பவும் போல இந்தியா இந்த முறையும் செய்யும் என்று சொல்லி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருந்தவர். அவர்களுடைய அந்த உரையாடலுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 23ஆம் தேதி இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களுக்கும் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நடந்தது. எனவே இந்த உயர்மட்ட சந்திப்புகள் மற்றும் தொலைபேசி உரையாடல்களினுடைய விளைவாக நாளை 28ஆம் தேதி இலங்கைக்கு 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் வர இருக்கிறது. இதில் 20,000 மெட்ரிக் டன் டீசலும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை ஒரு அவசரகால உதவியாக இந்தியா செய்கிறது என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மட்டக்களப்பு நெல்லிக்காடு அந்த மர்ம கிணறு பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த நெல்லிக்காட்டு பகுதியில் வயல்வெளியில் இருக்கிற அந்த கிணத்துக்குள்ளே பெண்கள் கடத்தப்பட்டு கொலை செய்தோ அல்லது அடித்து துன்புறுத்தப்பட்ட பிறகோ தூக்கி வீசப்பட்ட சம்பவம், அவர்களுடைய களத்தில் இருந்த நகைகள் அபகரிக்கப்படுற சம்பவம் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டதான். அது சம்பந்தமாக ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கணவன், மனைவி, அந்த கணவருடைய தம்பி என்று சொல்லி 3 முக்கியமான குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு இப்பொழுது தீவிரமான முறையில் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். பிறகு இவர்கள் அபகரித்த நகைகள் இருக்குத்தானே, அந்த நகைகளை கொண்டு போயிட்டு 2 நகைக்கடை அது கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமாம். அந்த 2 நகைக்கடையினுடைய உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டு அவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் நகைக்கடை உரிமையாளர்களுக்கு ஏற்கனவே சாடமாடியாக தெரியும் போல இருக்கு. இவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்து தான் நகைகளை கொண்டு வரினோம் அடிக்கடி என்று சொல்லி. எல்லாம் பார்த்தா வித்தியாசமான நகைகளாக கிடக்குது, எங்கிருந்தோ களவெடுத்து கொண்டு வரினோம், எல்லாம் ஏதோ செய்து தான் கொண்டு வரினோம் என்றது அவைக்கு நல்ல வடிவாக தெரியுமாம். எனவே அந்த 2 நகைக்கடை உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டு அவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான பின்னணியில் நேற்று வியாழக்கிழமை இரவு மட்டக்களப்பு போலீசார் அதிரடியாக இன்னும் ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் ஒரு முச்சக்கர வண்டி சாரதி என்று சொல்லப்படுகிறது. அவருக்கும் இந்த சம்பவங்களோட உடந்தை இருக்கு என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பேரும் இருக்கிறது தானே, கணவன், மனைவி, கணவனுடைய தம்பி 3 பேரும் அவையில் இந்த ஓட்டோ டிரைவர்கிட்ட ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுத்து வச்சிருந்தவையாம். நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, நைஸா பாதுகாப்பாக தேவைப்படைக்க தாங்க சொல்லி. என்ன ஸ்ப்ரே என்று சொன்னால் ஆக்களின்
முகத்தில் அடித்தா மயக்கம் வந்துடும், அந்த மாதிரி மயக்க மருந்து கலந்த அந்த ஸ்ப்ரேயை வந்து கொடுத்து வச்சுருந்ததாம். அவர் வந்து பயத்தில் கொண்டு எங்கேயோ இடத்துல புதைச்சி வச்சிருக்கார் அந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேயை. அதெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு இப்போ அவரும் வந்து கைது செய்யப்பட்டுக்கார் அந்த ஆட்டோ சாரதி. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு தகவல் போலீஸுக்கு கிடைக்குது என்னென்னு சொன்னால், இந்த குடும்பம் இருக்குத்தானே 3 பேர், அவர்களுடைய வீடு வந்து காஞ்சிரங்குடாலாம் இருக்குது. அவர்களுடைய வீட்டுக்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் மயக்க மருந்துகள் வந்து புதைச்சி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதையும் போயிட்டு நேற்றிரவு தோண்டி பார்த்த இடத்துல வந்து அந்த மயக்க மருந்துகள், அந்த சின்ன சின்ன குப்பிகள் வந்து இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த குப்பிகள் தான் எல்லாத்தையும் வந்து ஒரு பொலித்தீன் பேக்கில் கவனமாக சுற்றி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருந்திருக்கணும். இப்போ எல்லாமே வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், இவேண்ட வேலை வந்து ஆட்டோவையும் கொண்டு அங்கேயும் இங்கேயும் திரிகிறது, எல்லா இடமும் சும்மா போய் வாரது. போகிற வழியில் வந்து யாராவது பெண்கள், இந்த மாதிரி ஏமாறக்கூடிய பெண்கள் அல்லது கழுத்தில் நகை போட்டிருக்கக்கூடிய பெண்களை பார்த்து நினைக்கிறேன் முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பினம் போல இருக்கு. பேருந்து அவையில் வந்து ஆட்டோவில் ஏற்றி ஏன் இதில் நிற்கிறீங்க, பஸ் இன்றைக்கு வராதாம், இந்த மாதிரி ஏதாவது கதைகளை சொல்லி போட்டு வாங்க ஒரு ஆட்டோவில் கொஞ்சம் காசு நாங்கள் ஏற்றி கொண்டு வரோம், போகிற வழியில் இறக்கி வரோம் என்று சொல்லி இந்த மாதிரி எல்லாம் காய்ச்சி போட்டு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போயிட்டு போகிற வழியில் கதை கொடுக்குறது, எங்கே போகிறீங்க இந்த மாதிரி சொல்லி கதை கேட்க விளங்கும் தானே. ஆக்கள்கிட்ட வந்து நகைகள் இருக்கா, காசு இருக்கா, என்ன ஏதுண்டு அப்படியே காய்ச்சி இப்போ இந்த இடையில வந்து குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதாம். அந்த ட்ரிங்க்ஸுக்குள்ளே வந்து மயக்க மருந்து கலந்துருக்குமாம். அப்போ மயக்க மருந்து எங்கேருந்து வந்துன்னு கேட்டால் இதுதான் வேண்டிய அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். பல்லாயிரக்கணக்கான ரூபா கொடுத்து அந்த மயக்க மருந்தை வேறு எங்கே வேணவியாம், வெளி மாவட்டத்தில். எனவே இவைக்கு வந்து மயக்க மருந்த வித்தாக்கள் வந்து மிக விரைவில் பிடிபடுவார்கள். இந்த மயக்க மருந்துகள் வந்து மருத்துவமனைகளில் சர்ஜரி செய்வன தானே, சத்திர சிகிச்சை, அதன் போது பயன்படுத்தப்படுற மயக்க மருந்துகளாம். எனவே எங்கேயோ ஹாஸ்பிட்டல் தரப்பில் இருந்தால் இது விற்கப்பட்டிருக்குது. எனவே அவர்கள் யார்ன்றது மிக விரைவில் தெரிய வரும், அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னால், இது வந்து ஒரு சாதாரண நெட்வொர்க் இல்லையா, இது ஒரு பிட்டிய ஒரு வலையமைப்பாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக பிடிபடுகின்றார்கள். இன்னும் போக போக நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே போலீசார் துரிதமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல அவர்களுக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினவர் தானே, அதனால் 75 மில்லியன் ரூபா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 75 மில்லியன் ரூபா நஷ்ட ஈடு வந்து கொடுக்கணும்னு சொல்லி, உங்களோட சொந்த காசுலேருந்து கொடுங்கன்னு சொல்லி இப்போ நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே கெஹலிய ரம்புக்வெல அவர்களுடைய கேஸ் தெரியும் நினைக்கிறேன். 2022ஆம் ஆண்டு மருந்துகளை வந்து தரமில்லாத மருந்துகளை வந்து இறக்குமதி செய்தவர், அதாவது புற்றுநோய்க்கு சொல்லி ஒரு வகையான மருந்தை வந்து இறக்குமதி செய்த வராம். அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஏதோ உப்பு கரைசல் இருந்ததாம் என்று சொல்லி, இந்த மாதிரி மருந்துகள் வாங்குறோம் என்று சொல்லி வேறு எண்ணத்தையெல்லாம் வாங்கி பயங்கர மோசடி, அவ்வளோ காசையும் வந்து சுருட்டி எடுத்துக்காரு. ஏன்னா அவர் தானே சுகாதார அமைச்சர், அப்போ அவருக்கு தெரியாமல் ஒன்றும் செய்யலாது தானே. அப்போ காசை சுருட்டுறது ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி மோசமான மருந்துகளையும் பிழையான மருந்துகளையும் வாங்கி, தரங்குறைஞ்ச மருந்துகளையும் வாங்கி அதை வந்து பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது, நோயாளர்களுக்கு கொடுக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ நாட்டு மக்கள் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை தானே. மக்களுக்கு எடுக்கட்டான செத்தான எங்களுக்கு என்னென்று தான் அந்த நினைப்பு. நாங்கள் காசை சுருட்டணும், நாங்கள் வீடு கட்டணும், நாங்கள் வாகனங்கள் வாங்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும்ன்றதான் நினைப்பு. இந்த லட்சணத்தில் வந்து அமைச்சராக இருந்துக்கார், சுகாதார அமைச்சராக கெஹலிய ரம்புக்வெல. அதனால் வந்து வழக்கு விசாரணையில் நடந்து நீதிமன்றம் சொல்லியிருக்குது 75 மில்லியன் ரூபா அரசாங்கத்துக்கு கட்டணும்னு சொல்லி. ஏனென்றா ஆட்டையை போட்டு சுருட்டி நல்லா காசு வச்சிருப்பீங்க தானே, கட்டுங்கன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மட்டுமில்லை, அவருக்கு உடந்தையாக இருந்த இன்னும் கொஞ்சம் பேருக்கும் நல்ல தண்டனையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சுகாதார அமைச்சின் செயலாளர், முன்னாள் சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜானக சந்திரகுப்த, அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 50 மில்லியன் ரூபாய் கட்ட சொல்லி அரசாங்கத்துக்கு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு அவர்கிட்டையும் காசு இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆள், முன்னாள், அதாவது தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு, எப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஆணைக்குழு, தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு, அவர்கள் தான் பொறுப்பு, இந்த மருந்துகள் அது தரமா இருக்கா எல்லாத்துக்கும். அதனுடைய முன்னாள் பணிப்பாளர், அவர் வந்து ஒரு பேராசிரியர் ST ஜெயரத்ன. என்னதான் பேராசிரியராக இருந்தாலும் பணமண்டா பிணமும் வாய் துறக்கும் தானே. எனவே அவரும் இந்த குரூப்பில் ஒரு ஆள் தான். இந்த லஞ்ச ஊழல் செய்ததில் அவரும் ஒரு ஆள் என்று சொல்லி அவருக்கும் 50 மில்லியன் ரூபாய் கட்ட சொல்லி நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னும் 2 பேர், அவைக்கும் 50 மில்லியன் கட்ட சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 5 பேர். கெஹலிய ரம்புக்வெல வந்து 75 மில்லியன், மிச்ச 4 பேரும் வந்து 50 மில்லியன் கட்டணும் என்று சொல்லி இன்றைக்கு வந்து அதிரடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நல்ல தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி மக்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும் என்று சொல்லி அரசியலுக்கு வர அரசியல்வாதிகளுக்கு இதுதான் தண்டனை. எனவே நல்ல விஷயம். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.